தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர். வணக்கம், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, காங்கிரஸ் கட்சி இந்த ஒன்றிய தேர்தலில் சற்றேறக்குறைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய தலைவர் அவர்களும் ஒரு சிங்க முழக்கமிடுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கடந்த 10 ஆண்டுகளைப் போலவே எதிர்க்கட்சிகளை மதிக்காமல் இந்த ஒன்றியம் செயல்படும் என்று நினைக்கிறீர்களா ஒன்றிய அரசு? இல்லை, அவர்களுடைய முதல்ல நீங்கள் இவ்வளவு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இன்றைக்கு சிங்கமென முழக்கமிட்டிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் இப்போ இல்லை, கடந்த பாராளுமன்றத்திலேயே கூட்டத்தொடரிலேயே கூட அவர் பேசினார். அவர் பேசிய பொழுது என்ன புரூட்டல் மெஜாரிட்டியை வைத்து அது அடக்கப்பட்டது. கடந்த 16வது பாராளுமன்றம் 17வது பாராளுமன்றம் என்பது வேறு. அப்பொழுது அவர்களுக்கு புரூட்டல் மெஜாரிட்டி இருந்தது. அதை வைத்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எல்லா சட்டங்களையும் எல்லா மசோதாக்களையும் எந்தவித விவாதங்களும் இல்லாமல் நிறைவேற்றி கொண்டார்கள். அது மெஜாரிட்டியை வைத்து வெளியேற்றி 146 எம்பிக்கள் வெளியேற்றி விட்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் அதுபோல முக்கியமான சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. அதே ராகுல் காந்தி, நீங்கள் பப்பு என்று சொன்னார்னு சொல்கிறீங்க, அதே ராகுல் காந்தி பப்பு என்று சொன்னவர் தான் இன்றைக்கி உள்ளே உட்காந்து ஆப்பு வைக்கிறார். அவருக்கு உள்ளே அமர்ந்து அவருக்கு வைக்கிறார். ஏனென்றால் தண்ணி குடிக்க வைக்கிறாங்கன்னு கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க. உண்மையிலேயே கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தோம், 12 முறை தண்ணி குடிச்சிருக்காரு மோடி. தண்ணி குடித்திருக்கிறார். அவர் பேச்சுக்கு இடையில் தண்ணீர் குடித்தது 12 முறை. ஏனென்றால் அது அந்த அளவிற்கு அவருடைய பேச்சின் எழுந்து வேற பதில் சொல்றாரு. இப்போ இதுவரைக்கும் எதிர்த்து பார்க்காத நடைமுறை, இதுவரைக்கும் நரேந்திர மோடி சந்தித்திருக்காத ஒரு நடைமுறை. நீங்கள் இதில் இருந்தப்பவும் சரி, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுதும் எதிர்க்கட்சிகளை பலமுறை வெளியேற்றிருக்காங்க. பலமுறை வெளியேற்றுறது அல்லது அவர்களை அடக்குவது, இப்படித்தான் அவருடைய நடைமுறையெல்லாம் இருந்திருக்கு. அதற்கு தகுந்தாற் போல கடந்த 10 ஆண்டுகளும் எதிர்க்கட்சி இல்லை. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி இல்லை என்று சொல்வது வேற. கடந்த முறை கூட 42-50 எம்பிக்கள் இருந்தாங்க. நினைத்திருந்தால், அரசாங்கம் நினைத்திருந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்திருக்க முடியும். அதற்கான இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்க மனதில்லை. நீங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவியையே கொடுக்கறதுக்கு மனசு இல்லையே. எந்த துணை சபாநாயகருமே இல்லாமல் இந்திய வரலாற்றில் துணை சபாநாயகர் பதவி ஃபில்லப் ஆகாமல் இருந்த ஒரே பாராளுமன்றம் 17வது பாராளுமன்றம். அந்த அளவிற்கு இருந்தது. ஆனால் இந்த பாராளுமன்றம் என்பது வேறு. ஆனால் அவர்களுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டால் அதே நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதாக எண்ணுவதாக தோன்றுது. நீங்கள் அதே ஓம் பிர்லாவை நியமித்ததாக இருக்கட்டும், மீண்டும் நியமித்ததாக இருக்கட்டும், பெரும்பாலான அமைச்சர்கள் அப்படி தான் இருக்காங்க. அமைச்சர்கள் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சில அமைச்சர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் இது அடிப்படையில் அது அவர்களுடைய விருப்பம். அதாவது அமைச்சர்கள் நியமனம் என்பது பிரதமருடைய தனிப்பட்ட உரிமை. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. எந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும் என்ன என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் சபாநாயகர் என்பது சபையை எல்லோரையும் சேர்த்து நடத்தி செல்லும் பொழுது அந்த சபாநாயகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. நீங்கள் சமீப காலங்களில் கடந்த 30-35 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்க்கட்சிகளுக்கு விட்டு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாஜ்பாய் பீரியடாக கூட எடுத்துக்கோங்க. வாஜ்பாய் பீரியட்லேயும் பிஎம் சயீது, காங்கிரஸை சேர்ந்த பிஎம் சயீது துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார். அதே போல் பாலயோகி சபாநாயகராகவே இருந்திருக்கிறார். தெலுங்கு தேசத்தை சேர்ந்த பாலயோகி சபாநாயகராகவே இருந்திருக்கிறார், ஒரு மாநில கட்சியை சேர்ந்தவர். அதே போல் தம்பித்துறைக்கு சபாநாயகர் பதவி விட்டு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அதை கூட அவர் விட்டு தர தயாராக இல்லை. அந்த நடைமுறையைத்தான் அவர் பின்பற்றுவதாக தெரிகிறது. 2வது, ஓம் பிர்லா அவருடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடு நடுநிலையாக இல்லை என்பது தான் நம்ம வெளிப்படையாக பார்த்த உண்மை. 146 எம்பிக்களை வெளியேற்றினதாக இருக்கட்டும், சஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதில் சஸ்பெண்ட் பண்ணதில் கூட உள்ள இல்லாத எம்பிக்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வேடிக்கை. நீங்கள் கேலிக்கூத்து. நீங்கள் இருக்கிற எம்பிக்கள், கோஷம் போட்ட எம்பிக்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அங்கேயே இல்லாத எம்பிக்கள், திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட லெட்டர் எழுதினார், கடிதம் எழுதினாரா, நான் அந்த விவகாரத்தில் இல்லை, அந்த நேரத்தில் சபையில் இல்லை, என்னை எப்படி நீக்கம் செய்தீர்கள் என்று ஒரு சபாநாயகருக்கு கடிதம். ஆனால் பதிலே வரலன்னு அவர் சொல்றாரு. அவரை கூட சரியா பண்ணதில்லை, தவிர தப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. அதுதான் நடைமுறை. அதே நடைமுறையை இப்பவும் பின்பற்றினதை ராகுல் காந்தி அவர்கள் கூட சுட்டி காட்டினார்.
எனக்கு நீங்கள் வந்து எனக்கு மட்டுமல்ல, எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் மட்டுமல்ல, ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல, சபையில் இருக்கும் அனைவருக்குமான ஒரு தலைவர் நீங்கள். இந்த சபையை பொறுத்தவரை உங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். அதற்கு அடுத்து தான் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மற்ற எல்லோருமே. அப்படிங்கிறது தான் நடைமுறை. அந்த சபையை பொறுத்தவரை முடிவெடுப்பதன் உச்சபட்ச அதிகாரம் யாருக்குன்னா சபாநாயகர். அதைத்தான் குறிப்பிட்டாரு. நானும் வந்து கை கொடுத்தேன். அதை வந்து சாதாரணமாக சொல்லலை. எனக்கு நிமிர்ந்து நேராக நின்று கை கொடுக்குறீங்க, ஆனால் பிரதமருக்கு குனிந்து வணக்கம் சொல்லி கை கொடுக்குறீங்கன்னு சொன்னதை வந்து ஏதோ குழந்தைத்தனமாக பேசின மாதிரி கூட அதை குறிப்பிட்டாங்க. அது தவறாக சொல்லவே இல்லை. நீங்கள் போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், புகைப்படத்தை. அதுக்கு ஒரு சமாளித்தார் அவர் சபாநாயகர். என்ன சமாளித்தார்னா, வயதின் அடிப்படையில் மூத்தவர் என்ற அடிப்படையில். அப்படின்னா டிஆர் பாலு அவர்கள் கூட தான் சீனியாரிட்டியில் 80 வயசு தாண்டியவர். அவருக்கு நீங்கள் குனிஞ்சு வணக்கம் சொன்னீங்களா? இல்லை. ஆக அவர் சமாளிக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு அச்சம் இருக்கு போல இருக்கு. நீங்கள் இவருடைய கேள்விக்கு இவர் பல கேள்விகளை முன் வச்சார். நீங்கள் இப்போ இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில், கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரையும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு முறை எழுந்து ராகுல் காந்தி பேசுகிறார். ஒரு 10 கேள்விகளை முன்வைக்கிறார். விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, மற்ற அதாவது வேலையில்லா திண்டாட்டம், எல்லாவற்றையும், பெண்களுக்கான பாதுகாப்பு, இது பற்றி சீனா எல்லை பிரச்சனைன்னு முன்வைக்கிறார் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் எழுந்து மோடி அவர்கள் கடைசியாக பதிலுரை சொல்கிறப்ப, நீங்கள் ஏன் நேரு பேர் வைக்காமல் காந்தி பெயரை வைத்திருக்கிறீர்கள், இதற்கும் அந்த கேள்விக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. இப்படித்தான் திசை திருப்புற வேலையை அவங்க செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த முறை கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பல கேள்விகளை முன் வச்சார். பல பேர் கூட சொன்னாங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினதெல்லாம் கொண்டு வந்து இதில் பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்த என்ன மக்களிடம் முன்வைத்தாரோ அந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் பிரிவினையை வெறுப்பு பேச்சு ஏற்கப்படவில்லை, வெறுப்பு பேச்சு ஏற்கப்படவில்லை என்பதை தான் அவர் புரிந்துக்கணுங்கிற அதைத்தான் திருப்பி சுட்டி காட்டுறாரு. நீங்கள் இனிமேலாவது அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சுட்டி காட்டி பேசுறாரு. பாராளுமன்றத்தில் பேசினது அவரோட நன்மைக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எல்லோருக்குமான பிரதமருங்க. நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் ஒரு சாராருக்கு, ஒரு கட்சியினருக்கு, ஒரு மதத்தினருக்கு, ஒரு மொழியினருக்கு கிடையாது. இந்தியா என்பது பல்வேறு மதத்தினர், பல்வேறு இனத்தினர், பல்வேறு கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு. அதற்கு நீங்கள் ஒட்டுமொத்த தலைவராக, பிரதமராக இருக்கீங்க. இருக்கிறப்ப எல்லோரையும் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமராக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை குறிப்பிட்டார். அதற்கு தான் அதை அயோத்தியை குறிப்பிட்டார். அயோத்தியை நீங்கள் எப்படி முன் வச்சிங்க? ஒரு சோதனைக்களமாக நீங்கள் முன் வச்சிங்க. இந்தியாவில் தேர்தலுக்கு ஒரு சோதனைக்களமாக முன் வச்சிங்க. ஆனால் அந்த அயோத்தி உள்ளடக்கிய பைசாபாத்தில் நீங்கள் தோக்குறீங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன அதிலேருந்து சுட்டி காட்டப்படுகிறது? மக்கள் உங்களை என்ன சுட்டி காட்டுறாங்க? நீங்கள் எங்களுக்கு கோவில் கட்டினீர்கள், அதை யாரும் வெறுக்கலை. சரி, அதற்கு அடுத்து என்ன? எங்களுக்கு என்ன செய்தீர்கள்? மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சீங்க? வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சா? தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைச்சிச்சா? அப்படிங்கிறத தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் இதிலேருந்து, இந்த ஜனநாயக தீர்ப்புலேருந்து அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் செயல்பட்டால் அது மக்கள் அடுத்தடுத்து பாடம் புகட்டுவாங்க. மக்களுக்கு கடைசியாக அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம் வந்து வாக்கு மூலமாக தான் ஆயுதத்தை இது பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவர் பப்பு அவரை பற்றி விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. அவரை கூட கடைசியாக மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் கூட குறிப்பிட்டார். அவர் இளவரசர் வந்து இங்கு தோற்று அங்கு ஓடி விடுவார், அங்கு தோற்று இங்கு ஓடி விடுவார்லாம் பிரச்சாரத்தை வைத்தார். ஆனால் அவர் ஒரு தொகுதிக்கு 2 தொகுதி வெற்றி பெற்றிருக்கார். 2 தொகுதினா 1 வடநாட்டில், 1 தென்னாட்டில். ஆக இந்தியாவுக்கே ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவுக்கு 2 தொகுதியில் வெற்றி பெற்று கம்பீரமாக எல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சு உள்ளே போகிறார். ஆனால் இதே மோடிக்கு என்னாச்சு? நாங்கள் இனிமேல் வந்து வெற்றி வித்தியாசம் தான் பார்க்கணுமே தவிர வெற்றி என்பது உறுதியாகி விட்டதுன்னு சொன்னார் மோடி அவர் தொகுதியில். ஆனால் கடந்த 3 சுற்றுல பின்தங்கி இருந்த நிலைமையும் பார்த்தோம் நம்ம. 2வது இந்திய நாட்டு வரலாற்றில் பின்தங்கி இருந்து மறுபடியும் ஒரு 1.5 லட்சம் ஓட்டில் வாக்குகளில் வெற்றி பெற்றது. அதில் எதுவும் தேர்தல் சந்தேகங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு முலாயம் சிங் யாதவ் சொன்னதை தான் நானும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ கடந்த நம்ம பேசினப்ப உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை நம்புவதாக இல்லைன்னு சொன்னார். அதுதான் உண்மை. அகிலேஷ் யாதவ் பேசினப்ப அந்த நிலைமை தான் இப்போ இருக்குது. இவர்களுடைய செயல்பாடுகளில் சந்தேகம். நீங்கள் ஒரு கத்தி யார்கிட்ட இருக்குது என்பதை பொறுத்து தான் சந்தேகம். நீங்கள் பழமற்றவங்கள்ட்ட கத்தி இருந்தால் நம்ம போய் பயப்பட போகிறதில்ல. கொலைகாரன்ட்டே ரவுடிட்டே கத்தி ரோட்டில் வச்சுட்டு இருந்தானா, ஏங்க அதே கத்தி தானேங்க இருக்குது, ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அதுதான் இங்கே வித்தியாசம். ஜனநாயகம் யாரால் நடத்தப்படுகிறது?
யாரால் வழிநடத்தப்படுகிறது, எப்படி செல்லப்படுகிறது. ரெண்டாவது, அவர்களுடைய கடந்த கால வரலாற்றையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது நம்மளுக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் குஜராத்லேருந்து மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கு. அவருடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு, யாரை எப்படி வழி நடத்தினார், எப்படி எந்த சமுதாயத்தை பிரித்து ஆளும் சூழ்நிலையை வச்சு அதை வச்சு வாக்கு வங்கியாக பயன்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் சொல்ல வேண்டியது. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து வலிமையாக செயல்படவில்லை, அல்லது தேர்தல் பரப்புரையிலும் கூட அவங்க வந்து முழு வேகத்தை காண்பிக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த நரேந்திர தாமோதர் தாஸ் வந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. அதை பற்றின உங்கள் கருத்து? இல்லை, அதை நான் முழுமையாக மறுக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் பின்னடைவு வெற்றி என்பதெல்லாம் சாதாரண நடைமுறை. இதே பாஜகவும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த கட்சி தான். இன்றைக்கு 300 தொகுதியிலிருந்து 280 தொகுதி வந்திருக்காங்க. இன்னும் குறையும் ஒவ்வொரு கட்டத்திலையும். நீங்கள் அவர்கள் செயல்பாட்டை வைத்து தான் கட்சியை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். கடந்த முறை வந்து 52 தொகுதிகளில் ஜெயித்திருந்த ஒரு கட்சியாக இருந்தது தான் காங்கிரஸ். ஆனால் என்ன லேகிங், நீங்கள்லாம் இப்போ சொன்ன கருத்துக்களையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இதே கருத்துக்கள், இதே ஊடகங்கள் எங்களை பார்த்து குறை சொன்னன. காங்கிரஸ் கட்சி சரியாக செயல்படவில்லை, இன்னும் மக்களிடத்தில் சென்றடையவில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே இப்பொழுது வாழும் தலைவர்களில் இந்தியா முழுக்க ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒரே தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். கடந்த காலங்களில் பல பேர் நடந்திருக்கலாம். இவர் மகாத்மா காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டார், அதற்கு பிறகு சந்திரசேகர் நடைப்பயணம் மேற்கொண்டார், அப்புறம் அத்வானி ரத யாத்திரை பண்ணார். அதெல்லாம் வேறு. அத்வானி கூட ஒரு கலவர யாத்திரை தான். அது ரத யாத்திரை வந்து கலவர யாத்திரை. அதனால் அது வந்து அது இந்தியாவை பிரிப்பதற்கான யாத்திரை. நடந்து செல்லலை அவர். ஆமாம், நடந்து செல்லலை. அது பிரிப்பதற்கான யாத்திரை, வாகனத்தில் சென்றால். இது வந்து ஒரு ஒற்றுமை யாத்திரைன்ற பேரில் இன்னைக்கு இந்தியா முழுக்க எவ்வளவு ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கார். இங்கிருந்து தெற்கிலிருந்து மேற்கு, கிழக்கிலிருந்து தெற்கு அப்படின்னு அவர் எல்லா இடங்களிலும் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்தார். நீங்கள் ஒரு இடத்துலையாவது கலவரம் இருந்திருக்கும்னு சொல்லுங்கள். அவர் சென்ற இடத்துல எங்கேயாவது யாரையாவது மக்களை பிரித்து இல்லை தூண்டி தன்னெழுச்சியாக கூட்டம் வந்ததெல்லாம் பார்த்தோம். மக்கள் வந்து அவரை சந்தித்ததை நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட ஏற்பாடு பண்ணியெல்லாம் கூட்டத்தை நிறுத்தியெல்லாம் பண்ணவும் முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்துனீங்கன்னா செய்யலாம், போகிற இடங்களெல்லாம் வழியிலெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. அது ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து நின்று அதை வந்து என்னென்னா மக்களை புரிந்து கொண்ட ஒரு தலைவராக அவர் ஒன்றும் உருவாகிறார். உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் சரியாக இருக்கார். அதுக்கு அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்கிற தலைவர்கள் சரியாக அர்ப்பணிப்போடு காங்கிரஸுக்காக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதை அதான் நிறைய பேர் அதை பேசுகிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அதை பற்றி இல்லை, நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் தலைவர்கள் வந்து உருவாக்க முடியாது, உருவாக்குகிறார்கள். அதுதான் அரசியலில் எல்லா இடங்கள்லையும். இன்றைக்கி நீங்கள் தெலுங்கானாவை எடுத்துக்கங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. தெலுங்கானாவில் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு 6 மாதம் முன்பு அங்கு காங்கிரஸ் கட்சி களத்திலேயே இல்லை என்று தான் எல்லா ஊடகங்களும் எல்லா இதுவும் சொன்னாங்க விவரம். ஆனால் ரேவந்த் ரெட்டி என்பவரை முன்னிறுத்தி களத்தில் இறங்கி அங்கு பிரச்சாரம் செய்து எல்லாவற்றையும் பின்தள்ளி முன்னுக்கு வந்ததை பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியே பிடித்ததை பார்த்தோம். அதனால் எந்தெந்த கால சூழ்நிலைக்கு யாரை முன்னிறுத்தி எப்படி கட்சி வளர்கிறது என்பது வந்து யாராலையும் கணிக்க முடியாத ஒன்று, மக்களை கணிக்க முடியாது நீங்கள். ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் தலைவர் உருவாவாங்க. அதெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது, வேக்குவம் என்பதே கிடையாது. நீங்கள் அதே பாஜகவை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாங்கள் சொல்கிறோம் காங்கிரஸ் கட்சி இப்படி சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பாஜகலேருந்து உள்ளவர்களெல்லாம் இழுத்து நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்திக்கணும்னு நினைக்கல. ஆனால் பாஜக என்ன செய்யுது, இங்கிருந்து இல்லை இந்தியா முழுக்க எடுத்துக்கங்க. அவர்களுடைய வளர்ச்சி என்பது நீங்கள் மற்ற கட்சிகளிலிருந்து உடைத்து அவர்கள் கட்சியை பலப்படுத்தியதாக காட்டிக்கொண்டிருக்கார்கள். இன்றைக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசம் 3வது முறையாக அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது பாஜகன்னு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனால் 2 தேர்தலுக்கு முன்பு அங்கு பாஜக என்ற கட்சியே இல்லை. அங்கிருந்து ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டியாக இதே பலத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு கலிகோபுல்னு ஒருவரை வந்து முதலமைச்சர் ஆசை காட்டி வெளியில் இழுத்து கட்சியை அப்படியே உடைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வைத்து, அருணாச்சல் காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக்குறாங்க. 1 வாரமோ என்னமோ முதலமைச்சராக இருக்கார் இடைக்காலத்தில். உடனே அவரை மாற்றிடுறாங்க. அவரை வச்சுருந்தா சரி வராது, இங்கே உடைச்சிட்டு போனவர் உடைச்சிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. உடனே அவரை மாற்றி விட்டு வேற ஒரு போட்ட உடனே அவர் வந்து முதலமைச்சர் இல்லத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிறார்.
முதலமைச்சரோட இல்லத்தில் இந்திய வரலாற்றில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தற்கொலை செய்து கொண்ட வரலாறும் அந்த பாஜக கூட்டணியை நம்பி சென்றவர்களுக்கு தான் இருக்குது. நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஆக ஒரு நம்பி சென்றவர்களையும் கழுத்தறுக்கிற ஒரு கட்சியாக அது இருக்கிறது. உடைத்து அவர்களிடமிருந்து பெற்று இன்றைக்கி 3வது முறையாக ஆட்சி அமைத்தேன்னு ஒரு வெட்கம் இல்லாமல் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருப்பது தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம், ஆட்சி இருப்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சி கூட பெரும்பாலும் இப்போ சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கு. நீங்கள் பல சமயங்களில் நீங்கள் நீங்கள் குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அதை. அதாவது உடனே பாஜகவினர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கவர்னரை வச்சு பண்ணலையா, நீங்கள் ஆட்சியை கலைக்கலையா, இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லுவாங்க. நடக்காமல் இல்லை, அதை நான் மறுக்க விரும்பலை. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ரிஃபைன்டு பார்ட்டியாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதுதான் ஜனநாயகத்தை மேன்மைப்படுத்துகிறோம். நீங்கள் அதே கட்சி தான் ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்கிறோம். நீங்கள் அதே கட்சி தான் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டோமே. எங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு சுயாட்சி கொடுத்தது நாங்கள் தான். தகவல் அறியும் உரிமை சட்டம் 10 ரூபாயில் இன்னைக்கு தகவலை பெற முடியுதுன்னா அதை கொண்டு வந்தது நாங்கள் தான். நீட்டு கொண்டு வந்தது நீங்கள் தானே. நீட்டு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதை கொண்டு வந்தது நாங்கள் அல்ல. எதற்காக என்று சொன்னால், ஒரு கேதன் தேசாய்னு ஒரு எல்லாருமே அப்படியே சொல்கிறாங்களே, அதான் காங்கிரஸ். அதுதான் அந்த தவறு. அது ஒரு தவறான ஒரு புரிதல். ஒரு ஆட்சி கொண்டு வரவில்லை, எங்களுடைய ஆட்சி கட்சி அதை முன்னெடுத்து கொண்டு வரவில்லை. எதற்காக கேதன் தேசாய்னு ஒரு சேர்மன் இருக்கார், இதோட அந்த தேர்வுகள் துறை இதோட சேர்மன் இருக்கிறப்ப அதில் ஒரு ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. என்னென்னா, அவங்க அந்த மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குறதுல ஊழல்னு சொல்லி. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குறதுலேருந்து தேர்வு நடத்துறது வரைக்கும் ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு கமிட்டி போட்டு ஒரு பொதுவாக ஒரு தேர்வு வைக்கணும் இந்தியா முழுமைக்கும்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப அதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை, காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் மசோதாவாக கொண்டு வரும்பொழுது கூட தேவைப்படும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கலாம்னு ஒரு ஷரத்து வச்சுருந்தோம் நாங்கள். அதுலேயும் நான் குறிப்பிட விரும்புகிறேன், நீங்கள் தேவைப்படும் மாநிலங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலம் நீங்கள் நீட்டுன்னு கொண்டு வந்தப்போ கூட தமிழ்நாடு உட்பட 1-2 மாநிலங்கள் தான் எதிர்த்தன. மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டன. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையாக இருந்துச்சு. இங்கே தேவையில்லை. ஏனென்று சொன்னால், இங்கு இருக்கிற கட்டமைப்பு வேறு, வளர்ந்து விட்டது. இங்கு இருக்கிற கட்டமைப்பு வேறு, நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற கட்டமைப்பு வேறு. அதனால் தான் அது சொல்லப்பட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே அதை கூட இவர்கள் அப்புறம் அதை ரத்து பண்ணாங்க. ஒரு கமிட்டி போட்டுட்டு அந்த நீட் தேவையில்லைன்னு ஒரு கமிட்டிக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதற்கும் ஒரு கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போய் இவங்களே ஒரு பினாமியாக ஒரு சங்கல்ப்னு ஒரு அமைப்பை வச்சு கேஸ் போட வச்சு நீட் இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதாவது நீட் தேவையில்லை என்று கொடுத்த பினாமின்றீங்க, அது மூலமாக தான் நிறைய குடிமைப்பணி அதிகாரிகள்லாம் வெளியில். அதுதான் சொல்கிறேன். அதை வச்சு தான் இவங்க வந்தாங்கன்னு சொல்ல வர்றேன். அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதற்காக இவங்க பண்ணதுன்னு சொல்ல வர்றேன் நான். எல்லாவற்றிலும் ஒரு பின்னணி இருக்கிறது. நீங்கள் அவர்களை வைத்து ஒரு கேஸ் போட வச்சு என்ன போடுறாங்கன்னா, நீட் நடத்தவில்லைன்னு அதை கோர்ட் அவமதிப்பு வழக்காக போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ வந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் நீட் நடத்த தயாராக இருக்கிறோம்னு கொடுக்குறாங்க. அதாவது நீதிமன்றத்தினால நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி. அதே மாதிரி நீட் தேவையில்லை என்ற ரெக்கமெண்டேஷனு, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் கோர்ட்டுகிட்டே மறைக்கிறாங்க. அதாவது பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டில் ஆட்டுற கதை தான். கோர்ட்லேயே நீட் தேவையில்லை என்று வந்த ரெக்கமெண்டேஷனு, நீட்னால் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, மாநிலங்களுக்கு விலக்களிக்கலாமா, இந்த விவரங்கள் அத்தனையும் மறைச்சிட்டு நாங்கள் நீட் நடத்த தயாராக இருக்கிறோம்னு கோர்ட்டு அவமதிப்பு வழக்கில் இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ தான் நீங்கள் நடத்துங்கன்னு கோர்ட் சொல்லுது. நீங்கள் நடத்த தயாராக இருக்கிறப்ப ஏன் நடத்தக்கூடாது, நடத்துங்கன்னு சொல்லுது. இதுதான் நீட் வந்த வரலாறு. அதுலேயும் ஒரு 10Dன்னு ஒரு ஷரத்து சேர்க்குறாங்க பாஜக. அது என்னென்னா, எல்லா மாநிலத்துக்கும் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு ஷரத்து சேர்க்கப்படுது. அது காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் ஷரத்துலேயே இல்லை. அப்படியே நடத்தியிருந்தாலும் இப்போ ராகுல் காந்தி அதை தான் சொல்கிறார், நீட் விலக்களிக்கின்ற மாநிலங்களுக்கு விலக்களிக்கலாம்ன்றது தான் சொல்கிறார் ராகுல் காந்தி வலியுறுத்துறது. அதையோட இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீட் நடத்தப்பட்ட முறைகேடுகள் இன்றைக்கி நம்ம தென் மாநிலங்கள்னே வச்சுக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்களிலேயே நீங்கள் இப்போ பெண் பிள்ளைகள்லாம் போனால் கம்மலை கழட்டு, ஷூவை கழட்டுங்க, இதை கழட்டுங்க, கொலையில் கழட்டுங்க கூட விரிச்சு போடுங்க, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களும் விழுந்து நைட் அண்ட் டே படித்து அதை போய் எழுதுனா, அங்கே வடநாட்டில் கொஸ்டின் பேப்பரை முதல் நாள் கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு எழுதுங்க, நீங்கள் படிக்கவே வேண்டாம், பேப்பர் கொடுங்க, நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம்
இது மாதிரி எல்லாம் தேர்வு நடத்தும் பொழுது இது ஒரு பெரிய பாரபட்சமான ஒரு தேர்வு இல்லையா? முக்கியமாக பீகாரும் குஜராத் தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுவும் பாஜக ஆளும் மாநிலங்கள்னு சொல்லலாம் கொச்சையா. நீங்கள் பீகார், குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா அவர்கள் ஆளும் மாநிலங்கள் மட்டுமே நடந்திருக்கிறது இதெல்லாம். ஆக மற்ற எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக நடத்தியிருக்காங்க, அவங்க தேர்வை நடத்தியிருக்காங்க, முறையாகவே நடத்தியிருக்காங்க. ஆக ஒரு பாரபட்சம் இல்லையா? ஒரு மாணவர்களிடையே இங்கே வந்து படிச்சுட்டு எழுதுகிற மாணவனும் சும்மா உட்காந்து 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு பாஸ் பண்ணுறவனும் ரெண்டும் ஒரே தட்டில் வச்சா எப்படி அது நடைமுறைக்கு சரியாக இருக்கும்? நீங்கள் குஜராத்லலாம் கேட்டிங்கன்னா இந்த தேர்வு மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து பாருங்கள் யூஜிசி நெட் தேர்வும் ரத்து, அதற்கடுத்து தேர்வுகளும் ரத்து. இதே மாதிரி எல்லா தேர்வுகளுமே வட மாநிலங்களில் முறைகேடாக நடத்தப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இன்றைக்கு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப தேர்வு முறைகளையே மாற்ற வேண்டும், தேவையில்லாத தேர்வுகளை நீக்க வேண்டும். இதெல்லாம் இப்போ கோரிக்கையாக வந்திருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட அந்த குரல் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒழிக்கிறத பார்க்குறோம். இதுதான் என்னுடைய இந்த வழக்கறிஞர்கள்லாம் போராட தொடங்கியிருக்காங்க, அந்த 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் நீங்கள் அதை வேண்டாம் என்று எதிர்க்கிறீர்கள்? நீங்கள் அதுதான் அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் சட்ட திருத்தங்கள் இவங்க பொதுவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 125 முறை திருத்தப்பட்டிருக்கிறது, 200 முறை திருத்தப்பட்டிருக்கிறது, இப்போது தான் புதுசாக திருத்தின மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருத்தப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதே அரசியல் சட்டம் காலம் ஃபுல்லாக வச்சுக்க முடியாது. அரசியல் சட்டங்கள் என்பது திருத்தப்பட வேண்டியவை தான், சட்டத்தையே முழுசாக மாற்ற முடியாது. நீங்கள் இவங்க என்ன சொன்னாங்க, 400 கொடுத்தா அரசியல் சட்டத்தையே மாற்றுவோம்னாங்க, சட்டத்தை திருத்துவோன்னு சொல்லலை, அது வார்த்தையை கவனிக்கணும். ஆனால் அரசியல் சட்டங்கள் சில விஷயங்களில் திருத்தப்பட வேண்டியவை தான், அதெல்லாம் செய்திருக்கோம் தான். ஆனால் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு விவாதங்கள், நிலைக்குழுக்கு அனுப்புறது, பாராளுமன்றத்தில் பொதுவாக விவாதம் எடுப்பது, மக்களிடம் வந்து ஓட்டெடுப்புக்கு அல்லது கருத்துக்கு விடுவது, இதெல்லாம் பண்ணி தான் ஒரு சட்டங்கள் பொதுவான மக்கள் உபயோகப்படுத்த சட்டம். நீங்கள் சட்டம் என்பது வெறும் வழக்கறிஞர்களுக்கானதோ அல்லது அரசாங்கத்துக்கானதோ அல்லது நீதிபதிகளுக்கானதோ கிடையாது, மக்களுக்கானது. அந்த மக்களுக்கானது என்று சொல்லும் பொழுது அவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சட்டம் இருக்கணும், எந்த சட்டமாக இருந்தாலும். இப்போ என்ன, அந்த சட்டத்தை ஃபுல்லாக மாற்றி இந்தியில் எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து கேட்டால் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களை எல்லாம் மாற்றணும். அதில் மனுநீதி தான் ஒரு சாரம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? இல்லை, எனக்கு அதில் இன்டெப்த்து தெரியல. பட் அது வந்து ஒரு விவாதத்துக்கு உரியது. மறுபடியும் அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வாங்கன்றீங்களா? விவாதத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் அதில் ஏதாவது திருத்தங்களில் மாற்றங்கள் செய்யணும்னா மாற்றம் செஞ்சு கொண்டு வரலாம். குற்றவியல் நடைமுறை சட்டமே கூட அப்படியே இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நீங்கள் அதை வந்து பயன்படுத்துறது வழக்கறிஞர்கள் தான் பெரும்பாலும். அந்த வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்கன்னா யாரை வச்சு நீங்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்துவீங்க? நீங்கள் வழக்கறிஞர்கள் தான் அந்த சட்டத்தை பயன்படுத்த போகிறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் முழுமையாக இந்தியா முழுக்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் யாரை வைத்து அந்த சட்டத்தை உபயோகப்படுத்த போகிறீர்கள் என்ற கேள்வி இருக்குது. அதனால் நீங்கள் விவசாய சட்டம் ஏற்றுனாங்க, எந்த விவசாய அமைப்பை கலந்துக்கிட்டு அவங்க பண்ணாங்க? எந்த விவசாய அமைப்பையும் கலந்து ஆலோசிக்கலை, எந்த அமைப்புகளையும் கலந்து ஆலோசிக்கலை, எந்த எதிர்க்கட்சிகளையும் கலந்து ஆலோசிக்கலை. நீங்கள் கடந்த பாராளுமன்றங்களில் அந்த 10 வருடம் நடந்ததில் எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க, எத்தனை அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டு கலந்து ஆலோசித்திருக்காங்க. அதே மாதிரி எத்தனை நிலைக்குழுக்களுக்கு எத்தனை மசோதா அனுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 34-35% மசோதாக்கள் வந்து 1 மணி நேரத்தில் நிறைவேற்றிருக்காங்க பாராளுமன்றத்தில். 1 மணி நேரத்தில் எப்படி நிறைவேற்ற முடியும்? பாராளுமன்றத்தில் தான் நேரம் இருக்கும், அதை வாசிக்கவே முடியாது. நீங்கள் விவசாய சட்டம்லாம் நிறைவேற்றப்ப கொடுக்கவே இல்லை, அப்போ தான் கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முத நாளோ எல்லாருக்கும் மசோதாவை கொடுத்துருவாங்க, படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் விவாதத்தை கலந்துக்கணும்னு. ஆனால் விவசாய சட்டங்களெல்லாம் அப்படி செய்யவே இல்லை. ஒரு இந்திய நாடோட்ட முதுகெலும்புன்னு சொல்லி விவசாயிகளை குறிப்பிடுறோம் நம்ம. அவர்களுக்கான சட்டங்களை ஏற்றும் பொழுது அந்த விவசாயிகளையும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் போய் பாராளுமன்றத்தில் எம்பிக்களாக உட்காந்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு விவசாயியும் போய் பாராளுமன்றத்தில் சொல்ல முடியாது. 1.5 வருடம் போராடினா, டெல்லியில் போராடினா, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே. அதனால் எல்லா மக்களையும் அனுசரித்து அவர்களுக்கான தேவைகளை புரிந்து கொண்டு ஒரு அரசாங்கம் செயல்பட்டால் தான் அது ஒரு முழுமையான அரசாங்கமாக இருக்கும். அதில் வந்து எதிர்க்கட்சிகளும் ஒரு அங்கம் இருக்கணும். அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த அரசு அது. அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற்றது மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் இந்திரா காந்தி அவர்களுடைய நாட்களிலும் கூட நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிக இடங்களை கேட்பார்கள், பெறுவார்கள், அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப குறைந்த அளவிற்கு ஒரு தேசிய கட்சி, நாட்டை பல காலம் ஆண்ட கட்சி இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வலுவிழந்ததற்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும்
ஒரு வளர்ச்சி வீழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு கட்டத்தில் 67க்கு முன்பு 67க்கு பின்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட இயக்கங்களுடைய வலிமை, அவர்கள் எடுத்து சென்ற பிரச்சாரங்கள்னா காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் என்றே எடுத்துக்கொண்டால் சில அவர்களுக்குள்ள சில நெருடல்கள் இருக்கும். சில பிரச்சனைகளில் பொதுவான எல்லா மாநிலங்களுக்கான கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கும். கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடுன்றது எடுக்க முடியாது. ஒரு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லணும் தேசிய அளவில் இல்லை, அது இப்போ தான் நடக்குது. நீங்கள் தேசிய அளவிலான ஒரு முடிவுகள் ஒரு தேசிய கட்சிகள் எடுக்கும். நீங்கள் எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவை எடுத்துக்கொண்டாலும் சரின்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இப்பொழுது அதாவது இப்போ சமீப காலங்களாக காங்கிரஸ் கட்சி என்னென்னா அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவேன். எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள். என்னென்னா மாநில அளவிலான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா மாநில பிரச்சனைகளை முன்னெடுத்து தலைமை ஏற்கிறதா தலைமை ஏன் இப்போ நீட்டெல்லாம் ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் அதுதானே காரணம். நீட் தேவையில்லாத மாநில பிரதிபலிப்பு தான். ஆமாம், இங்கே உள்ள பிரதிபலிப்பு தானே. மாநிலங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதை விலக்கு கொடுக்கலாம்னு சொன்ன திரு ராகுல் காந்தி சொல்கிறார் என்று சொன்னால் அது மாநிலத்தோட குரல் தானே. இன்றைக்கு ஒரு இந்தியா கூட்டணி என்று நீங்கள் ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்கிறீங்களே. இருந்தது, அதான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியா கூட்டணி என்று உருவானத்துக்கே காரணம்னு எடுத்துக்கொண்டால் மாநில உரிமைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் தான். மாநில உரிமைகளை எப்பொழுதுமே ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அது வேற காரணமாக தான் உங்கள் எண்ணிக்கை கூட குறைத்து வந்திருக்குது. நீங்கள் அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சில நாங்கள் எங்கு வலிமையாக எந்த கட்சி இருக்கிறதோ அவர்களோடு சென்று நாங்கள் எங்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சில தேவைகள் இருக்குது. அதில் தான் நான் சொன்னேன், தெலுங்கானாவை உதாரணமாக சொன்னேன். ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு தலைவர்களோ யாராவது உருவாகும் பொழுது, ஒரு எழுச்சி ஏற்படும் பொழுது அது தானாக அது நடைபெறும். இப்போ நீங்கள் விட்டு கொடுக்குறோம் சேர்ந்து எல்லாம் வரணுன்ற நிலையில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் குறைஞ்சி போயிடாதா? இல்லையே, நீங்கள் நான் போன தடவை 42லேருந்து நாங்கள் இன்றைக்கி 99 வந்திருக்கோம்ல. நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் பாஜகவை அடுத்து இந்தியா முழுக்க ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கிற கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் பாஜக கூட தமிழ்நாட்டில் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. காங்கிரஸுக்கு அடுத்து வேணால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லலாம். அப்படி ஆமாம், அப்படி தான். நீங்கள் எல்லா மாநிலங்களிலும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி என்று எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி தான். தென் மாநிலம் வட மாநிலம்லாம் இல்லாமல் எல்லா மாநிலங்களிலும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அதை பொறுத்தவரை அந்த விஷயங்களை பொறுத்தவரை இன்றைக்கு நேரு குடும்பம் அதை பிரதிநிதித்துவப்படுத்துது. எங்களுடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு ஒரு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறதுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ. அதாவது பொதுமக்கள்கிட்ட அந்த வாரிசு அரசியல், நேரு குடும்ப அரசியல் அதெல்லாம் அவ்வளோ பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. எடுபடலைன்னு சொல்கிறேன். நீங்கள் அவர் என்ன சொன்னார், வாரிசு நேரு குடும்பம், அது இங்கே கூட சொன்னார். ஸ்டாலின் அவர்களை பற்றியெல்லாம் குற்றச்சாட்டு வைத்தார். ஆனால் அவர்கள் அதே மாதிரி நடக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆமாம், இப்போ ஏகப்பட்ட வாரிசுகள் அவர்கள் இதில் நீங்கள் முதல்ல போய் கூட்டணி சேர்ந்ததே தேவகவுடா ஃபேமிலி தான் அவரோட கூட்டணி வைத்தது. ஆக இவர்களுக்கு ஒன்று கூட்டணி வச்சா வேண்டான்னு கிடையாது, அப்படி இல்லை. நீங்கள் இவர்கள் நேரு குடும்பத்தின் மீது, ஏன்னா அவருக்கு மோடி அவர்களுக்கு அச்சம் நேரு குடும்பத்தின் மீது. ஏன்னால் நேரு குடும்பம் தலைமை தாங்கி காங்கிரஸை வழி நடத்தினால் காங்கிரஸ் மேலும் வலிமை பெற்றுவிடும் என்ற அச்சம் அவருக்கு இருக்குது. அதனால் தான் அதை டார்கெட் பண்ணுறாரு. அவர் டார்கெட் பண்ணுறது, நீங்கள் ராகுல் காந்தியை பர்சனலாக அட்டாக் பண்ணி அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவே பல ஆயிரம் கோடி செலவு பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அதை மீறி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் மக்களுக்காக இறங்கி, நான் ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்குறேன். இதே மோடி அவர்கள் வகைரா கேட்குறேன். நேரு குடும்பம் ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. அந்த கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்க, அவங்க தியாகம் பண்ணாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க. இந்திரா காந்தி அவர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் சொத்து சண்டையில் உயிர் தியாகம் பண்ணல, இந்திய நாட்டுக்காகத்தான். ஒரு சிக்கை பாதுகாவலராக வச்சுக்க வேண்டாம்னு ஒரு அறிவுரை கூறிய பிறகும் அதை மறுத்து தான் கொலை செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொண்டு இந்திய நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன ஒரு பர்சனல் சண்டையிலேயே இறந்தார்? அவரும் இந்திய நாட்டுக்காக ஒரு தீவிரவாதத்துக்காக பலியானார். 2 பேரையும் விட அவர் அதுக்கு முன்னாடி எல்லாமே, நேரு அவர்கள் எல்லாம் 13 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர். இந்திரா காந்தி அவர்கள் விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். எல்லோரும் போராடினவங்க. நீங்க இங்க என்ன இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க மட்டுமே உயிர் தியாகம் பண்ணணுமா? நாங்களும் உயிர் தியாகம் செய்யறோம்னு சொல்லுங்க, வாங்க. நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம்? நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு சொல்றீங்கல்ல, ஏன் அதை தவிர கடந்த 32 ஆண்டு காலமாக நடுவில் 15 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு.
நரசிம்மராவ் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார், 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார். ஏன் அப்போ நினைத்திருந்தால் ராகுல் காந்தி பிரதமராகவே வந்திருக்கலாம். 2வது பீரியட் வந்து பிரதமரை எடுத்துக்குங்கன்னு மன்மோகன் சிங்கே சொன்னார். அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது இப்போ முதல் கட்டம் இந்திரா காந்தி குடும்பம் என்று சொன்னால் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறவங்க அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு சரியான, அதாவது அவங்களுக்கான ஆதரவை கொடுப்பதில்லை, எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க, இல்லை அவங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதனால தான் காங்கிரஸ் வந்து வலுவிழந்து போய்விட்டது என்ற ஒரு கருத்து. ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஜனநாயகம் அதிகம் உள்ள கட்சி, மிக அதிகம் உள்ள கட்சி. கோஷ்டி பூசல் அதிகம் உள்ள கோஷ்டி பூசல் கிடையாது. நீங்கள் பேசவே அதிகாரம் இல்லாதது வந்து சர்வாதிகாரம். காங்கிரஸ் கட்சியில் காந்தி காலத்திலிருந்தே அந்த காந்தியையே எதிர்த்து கேண்டிடேட் போட்ட கட்சி தான். காந்தி நிறுத்திய வேட்பாளரையே தோற்கடித்த ஒரு வரலாறு உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. ஆனால் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டோம், அது வேறு. ஆனால் ஜனநாயக ரீதியில் நாங்கள் கருத்துக்களை சொல்வதில் யாருக்கும் நாங்கள் இது பண்ண மாட்டோம். நீங்கள் பிஜேபியிலலாம் யாராவது மோடியை எதிர்த்து ஒரு கருத்து சொல்ல முடியுமா? மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து அல்லது பாஜகவை எதிர்த்து யாராவது கருத்து சொல்ல முடியுமா? அந்த ஜனநாயகம் இல்லை, இது ஜனநாயகம். நாங்கள் கருத்துக்களை சொல்லுவோம். அந்த ரீதியில், தர்க்க ரீதியில் கருத்துக்களை சொல்லி நீங்கள் அதில் பல பேர் பலவீனமானவர்கள்லாம் வெளியில் போனாங்க. ராகுல் காந்தியே என்ன சொன்னார்? பாஜகவை எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள்லாம் வெளில போகலான்னாரு, வெளிப்படையாகவே அறிவித்தார். ஏன்னா அவர்கள் என்ன செஞ்சாங்க, பாஜக என்ன பண்ணாங்க, இடி, இன்கம் டேக்ஸ், என்னென்ன விதங்களை உபயோகப்படுத்த முடியுமோ மிரட்டி, ஒரு சமயங்களில் மிரட்டுறது, கூட்டணிக்கு கூட பல கட்சிகளை இழுத்தது, அப்படி தான் இழுத்தாங்க. ஏடிஎம்கேயே இங்கே கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அந்த வழக்குகளை காரணம் காட்டி தான் அவ்வளோ நாள் கூட வச்சுருந்தாங்க. தேர்தல் பத்திரமே அப்படி தான் நிறைய பணம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பத்திரத்துக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஊழல் இல்லாத கட்சின்னு முன்னிலைப்படுத்தினாங்க. தேர்தல் பத்திரங்கள் எடுத்தால் ஏன் தேர்தல் பத்திரம் ரகசியமாக வாங்கணும்? ஒரு கட்சி தேவையில்லையே, சரி ரகசியமாக வாங்கினீங்க. இப்போ வெளியிடுங்கள்னு சொன்ன பிறகு இவ்வளவு நாள் வெளியிடாமல், சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன பிறகும் வெளியிடாமல் பண்ணாங்க. ஆனால் வெளியிட்ட பிறகு தான் பார்த்தால் ஒவ்வொரு நிறுவனமும் மிரட்டப்பட்டு அவர்களிடமிருந்து நிதி வாங்கப்பட்டிருக்குது. இது வந்து ஊழலாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் எங்கே பேசினாலும் நாங்கள் ஊழல் இல்லாத கட்சி, காங்கிரஸ் அந்த ஊழல் பண்ணாங்க, இந்த ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் இது நியாயம் உண்டா? இல்லைங்க, அதுதான் ஒரு கோயப்பல்ஸ் பிரச்சாரம். இது மக்கள்கிட்ட இப்போ எடுபடலைன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய முகமூடி கிழிந்து கொண்டு வருகிறது. நீங்கள் தேர்தல் பத்திர ஊழல்லையே அது வந்துடுச்சு. 7.5 லட்சம் கோடி காலங்களில் இருந்த ஊழல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் தண்டனைகள் வழங்கப்பட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்சியில் நடந்த ஊழல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே வெளியில் வரலையே பெருசு. இல்லை, வெளியில் வருகிறது. இவர்கள் வந்து இந்த திசை திருப்புற வேலை. நார்த் இந்தியா மீடியா, நீங்கள் ஒரு 56 பேர், கிட்டத்தட்ட 50-60 பேர் கள்ளச்சார இதில் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க. அதை பற்றி நேஷனல் மீடியா முதற்கொண்டு விவாதம் நடத்தியது அதை பற்றி. ஆனால் நேற்றைக்கு ஒரு சாமியார் கூட்டத்தில் 121 பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றி நானும் எல்லா மீடியாவும் பார்த்தா ஒரு மீடியா விவாதம் நடத்தலை, பேசலை. ஒரு 121 பேர் இறந்திருக்காங்க. அவர்களும் மக்கள் தான். நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததை நான் வந்து நியாயப்படுத்தலை. கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததை நியாயப்படுத்தவில்லை, அதுவும் தவறுதான். அதற்கான நடவடிக்கைகள் இந்த மாநில அரசு எடுத்திருக்கு. இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல பிரச்சனைகளை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அல்லது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் விசாரணை கமிஷன் போடப்பட்டிருக்கிறது, எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த 121 பேர் இறந்துருக்காங்க. ஒரு இது கவனக்குறைவில். அதே அந்த சாமியார் மேலேயே ஏற்கனவே பாலியல் வழக்கு, இந்த வழக்கெல்லாம் இருக்குங்கிறப்ப நீங்கள் அவரை ஏன் நீங்கள் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் போடலை, ஏன் அவரை இந்த இதை அலோவ் பண்ணீங்க, இப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் களத்தில் இறங்கிட்டார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, செயல்படலாம். என்ன சொல்கிறாங்க, அந்த நிர்வாகம் பாதுகாப்பு வேண்டாம், எங்களோட பாதுகாப்பாளர்களே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் விட்டுருவீங்களா? நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்குறீங்க, நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னால் போலீஸ் வர அனுப்ப மாட்டீங்களா? அதுவும் மீறி அனுப்புறீங்கல்ல. அது மாதிரி உளவுத்துறை தெரியும்ல, இவ்வளவு பேர் வர்றாங்க, 50,000 பேர் 80,000 பேர் தான் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 2.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. 2.5 லட்சம் பேர் கூடும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னு தெரிந்த உடனேயே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? ஒரே ஒரு வழியை தான் திறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 4 இடத்துல வழி இருந்த போதும் ஒரு வழியை தான் அந்த பாதுகாவலர்கள் திறந்து விட்டாங்க, அதனால தான் நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. அது விசாரணையில் தெரிய வரும். ஆனாலும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, மக்கள் போனவங்களாம் சாதாரண மக்கள், ஏழை மக்கள். அவன் 121 பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன, உங்களுக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கிறது? இவர்கள் ஆட்சியில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும், எதிராக நடந்தால், அதாவது ஒரு ரயில் விபத்து நடந்தால் ரயில்வே அமைச்சர் பொறுப்பெடுத்துக்க மாட்டார். ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டாம்பேடு நடந்தால் அதை பொறுப்பெடுத்துக்க மாட்டார்.
ஒரு மகளிர் குத்துச்சண்டை வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினாங்க, இது பண்ணாங்க, அதுக்கு யார் பொறுப்புன்னே தெரியாது. இப்படி ஆனால் ஒரு விண்வெளியில் ராக்கெட் ஏவுதல் மூலமாக விண்வெளியில் ராக்கெட் ஏவி அது வெற்றிகரமாக சென்றால் அதற்கு பிரதமர் மோடி பொறுப்பேற்றுக் கொள்வார். இந்தியாவின் வெற்றி, விஸ்வகுருவின் வெற்றின்னு அதை எடுத்துப்பார். நீங்கள் G7 மாநாடு நடந்ததுக்கு வெற்றின்னு ஒரு எடுத்துக்கிட்டார். G7 மாநாடு ரொட்டேஷனில் இந்தியா தலைமை தாங்கிச்சு அதை நடத்தினாங்க. ஆனால் அந்த G7 மாநாட்டு பந்தல் ஒழுங்கினத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் கட்டடம் அந்த ஒழுங்கினத்துக்கு யார் பொறுப்பு? நிறைய விமான தளங்கள் இப்போ உடையுது, அதுக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு பாலம் பீகார்ல இன்னைக்கு எங்க உடையுதுன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த கிட்டத்தட்ட 15 ஒரு மாசத்துல 14 பாலம் உடைஞ்சிருக்குங்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? இதெல்லாம் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஊழல் என்பதை வெளியில் கொண்டாந்து நீங்கள் காண்பிக்க தவறிட்டீங்களா? இல்லை, நீங்கள் அது ஒரு விதத்தில் தவறிட்டோன்றது வேற. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டீங்க, அதை சொல்ல முடியுது, ஊடகத்தில் சொல்ல முடியுது. ஊடகங்கள் இதில் பெரும்பங்கு வகிக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இதில் பாராளுமன்றத்தில் பேசினார். அதோடைய வைரலான ஒரு விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து வெளில போச்சு. மோடியை விட அதிகமான தாக்கம் வந்து ராகுல் காந்திக்கு இருந்துச்சுன்றது இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு. அது வந்து எல்லாம் மீடியா மறைச்சா கூட, மீடியாவே மறைச்சிச்சு. பார்லிமெண்ட்டில் இவர் படத்தை எடுத்து காட்டுறான்னு சொன்னோடனே கேமராவை திருப்புறாங்க பார்லிமெண்ட்டில், சன்செட் டிவியில். ஆக அதெல்லாம் செய்தால் கூட இன்றைக்கு எல்லோரும் பேசப்படக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு அமைஞ்சிச்சு. ஆக அதை மீறி நடக்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதையுமே அவங்க கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் ஏற்கனவே அவர்களுக்கு ஆதரவாக நடந்த போது விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களுக்கு எதிராக திரும்புதுன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் திரும்பலை, அதில் பதிவிடுறவங்க திரும்புகிறாங்க. அவர்களே போலி கணக்கு வச்சுக்கிட்டு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையாகவே மக்கள் பதிவிடுறாங்க இவர்களுக்கு எதிராக. ஆமாம், இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க செலுத்திய தாக்கம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி செலுத்திய தாக்கம், அது அந்த அளவிற்கு நீங்கள் பண்ணலையா? அதை சமூக வலைதளங்களை பயன்படுத்தலையா நீங்கள்? இல்லை, பயன்படுத்தலை, அது உண்மைதான். எங்களுக்கு வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்பாடு இப்போ தான் அதை சரி செய்து கொண்டு வரோம். நாங்கள் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, நாங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க அதை வச்சு கோயாபல்ஸ் பிரச்சாரத்தை பரப்புனாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த மோடி அரசுடைய என்னென்ன தவறுகள் செய்தாங்க அதை சுட்டி காட்டணும், நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அது கிடையாது. கோயாபல்ஸ் பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு 2 தேர்தல் முன்னாடி யோகி ஆதித்யநாத் முதலாக நிற்கிற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவுக்கும் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவுக்கும் சிறிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அந்த ஏதோ அங்கிள் அந்த மாதிரி விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை வச்சு ஆனாலும் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஒரே கட்சி, ஒரே இதாக தான் இருந்தாங்க. தேர்தலுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, முலாயம் சிங் யாதவ் வந்து அகிலேஷ் யாதவ் அறைந்து விட்டார் அப்படின்னு ஒரு சின்ன செய்தி. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்களுக்கு அனுப்பியிருக்காங்க. பரப்பப்பட்டிருக்கிறது ஒரே நாளில் 20 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அனுப்பின உடனே அது என்னதான் இருந்தாலும் ஒரு முலாயம் சிங் யாதவ் என்பவர் ஒரு மதிக்கப்பட்ட ஒரு பையனாடுச்சானான்ற ஒரு மாதிரி ஆயிடும்ல. அது ஒன்று. முலாயம் சிங் யாதவ்ன்றவர் அந்த மாநிலத்தில் ஒரு மதிக்கப்பட தலைவர், ஒரு நல்ல மதிக்கக்கூடிய தலைவர். அப்படிங்கிறப்ப அது வந்து அந்த தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்துச்சு. நீங்கள் அடுத்து அந்த தேர்தல் அதை வந்து இல்லைன்னு மறுக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் அது மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூட டைம் இல்லை. நீங்கள் அந்த அளவிற்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறேன். இவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு கபில் மிஸ்ரான்னு டெல்லி பிஜேபி தலைவர் வந்து விவசாயிகள் போராட்டம், அந்த சிஐஏ போராட்டம் நடக்குது. நீங்கள் 1 மணி நேரத்தில் இந்த இடத்த வெக்கேட் பண்ணலைன்னா கலவரம் வெடிக்கும்னு ஃபேஸ்புக்கில் சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே 1 மணி நேரத்தில் கலவரம் அங்கே வெடிக்குதுங்க. எப்படி அவங்க வலைத்தளத்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கன்னு. நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணலைன்னா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஆக இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. அது வந்து மக்கள் வந்து பொய்ன்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்திருக்காங்க. இப்போ தான் நீங்கள் எல்லாமே வந்து ஹிட்லர் கூட தேர்தலில் நின்று தான் ஜெயித்தார், வெற்றி பெற்றார். அப்புறம் சர்வாதிகாரத்தை புகுத்தினார், சர்வாதிகாரம் ஆனார் அப்புறம். ஆனால் அவர் கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பயன்படுத்துகிறப்ப ஒரு கட்டத்தில் எழுச்சி ஏற்பட்டு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல் நம்பி அதுக்கப்புறம் புரிந்து கொண்ட பிறகு என்னாச்சு, அவருக்கு எதிராகவே அது திரும்பினுச்சு. அதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அது இந்த 10 ஆண்டு காலம்னு நான் நினைக்கிறேன். இப்போ திரும்புதுன்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக. அது வந்து ஒரே இந்தியா போன்ற நாட்டில் என்னென்னா ஒரே நாளில் புரட்சி வெடிக்காது. மக்கள் புரட்சி வெடித்து அந்த மாதிரிலாம் வராது. இங்கே வந்து காந்தி தேசம்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அஹிம்சை தான் வெற்றி பெற்றிருக்கு. இங்கே வந்து அஹிம்சை வாக்குல தான் காட்டுவாங்க. அது வந்து கொஞ்சம் நாளாகலாம். ஆமாம், இப்போ வாக்கில் காமிப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் இந்த தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கலை. ஆனால் அவங்க அந்த உறுப்பினர்கள் அந்த பொறுப்பாளர்லாம் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி 2 கட்சிகள், அதாவது நாம் தமிழரும் கேட்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது முதல்ல வந்து அதிமுக புறக்கணித்ததே ஒரு தவறான முடிவுன்னு நான் நினைப்பேன். நான் இந்த காலகட்டத்தில் புறக்கணித்தது என்பதே ஒரு தவறான செயல் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. தோல்வி என்பது தொடர்கதையாகிவிடும். தோல்வி இருக்கலாம். நீங்கள் ஒரு வெற்றி தோல்வி என்பது ஏன் திமுக கூட 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருந்தப்போ தோல்வியை தான் சந்திச்சிச்சு. ஆனால் கட்சி ஒன்றும் மூடில்லையே. அவங்க திரும்ப எழுச்சி பெற்று வரலையா? மறுபடியும் மாறி மாறி ஆட்சி பெறலையா? உங்களுக்கு இன்றைக்கு ஆட்சியில் இல்லையா? அதனால் தோல்வி என்பது ஒரு தொடர்கதை கிடையாது. இருந்தாலும் அதையும் இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் சில நேரங்களில் நிற்காம என்ன தோற்று விடுவோம் என்றோ இல்லை, அது எந்த சூழ்நிலையிலன்னு பார்க்கணும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நிற்காம போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்கலைங்கிறத வந்து எல்லாரும் பண்ணதை, ஜெயலலிதா பண்ணதெல்லாம் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றும் கிடையாது. அவர் எதுக்காக நிற்காம போனார், நீங்கள் எதுக்காக நிற்காம போனீங்கன்றதுக்கெல்லாம் வித்தியாசம். இன்றைக்கு நீங்கள் பாஜகவும் பாமகவும் கூட்டணி வைத்து நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் செகண்ட் வந்து 70,000 ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கியிருக்கீங்க. வாங்குற பொழுது நீங்கள் நின்று அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அந்த 2ஆம் இடத்தையாவது தக்க வச்சிருக்கணும். நீங்கள் வெற்றி பெற வேண்டாம், நீங்கள் அந்த 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணியிருக்கணும். அதுதான் எதிர்க்கட்சியோட பணியாக இருந்திருக்கணும். இன்றைக்கு தானாக விட்டு கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, அவருடைய எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற, அவருடைய கட்சியை உடைத்தவர் என்று சொல்லப்படுகின்ற டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை நின்று சேலஞ்சாலாம் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கணும். அதை செய்யாதது அவர்களுக்கு ஒரு தவறு. ஆமாம். ஆனால் இவங்க எதிரெதிராக நின்றுட்டு இப்போ நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறாங்களே, இல்லை, அதுவே இவர்களுக்கான ஒரு தோல்வின்னு தான் நான் எடுத்துப்பேன். நீங்கள் அது யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம், மக்கள் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம். ஒன்று வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் ஒரு அசஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்கன்றவங்க வாக்களிக்காமல் புறக்கணிக்கலாம் அதிமுகவில். ஏன்னா எதற்கு போடுவது என்று தெரியாமல் கூட புறக்கணிக்கலாம். ஆனால் உறுப்பினர்கள் என்பவர்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் ஓட்டே அளிக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் வந்து கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்க நாளைக்கு ஓட்டு போடலன்னா அந்த எம்எல்ஏவோ யாராவது வரும்பொழுது அதற்கான பலன் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். இரண்டாவது, இன்றைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது. நீங்கள் மற்ற பலம் இளமெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இடைத்தேர்தல் இன்னும் 2 வருட காலம் ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராக ஆளும் கட்சியினர் ஒருவர் வந்தால் நன்றாக இருக்கும் தான் அவங்க நினைப்பாங்க. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு தெரியாது. அந்த தொகுதி மக்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிதாக அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்கு பலம் இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேணால் பலமாக இருக்கலாம். அது ஆனால் மக்களுக்கு என்ன பலம், என்ன பலன்? இவர்களுக்கு பலம், இவர்களுக்கு பலன் என்ன? நான் அதை தான் கேட்க விரும்புகிறேன். அப்படிங்கிறப்ப மக்கள் தெளிவாக இருப்பாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு இவர் ஒரு இடைத்தேர்தலில் இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற வைத்தால் நமக்கு இன்னும் இருக்கின்ற 2 வருட காலத்தில் நம்மளுக்கு, அதுவும் இடைத்தேர்தல் என்று சொல்லும்பொழுது ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். ஒவ்வொரு அமைச்சரும் ஒருவரும் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அங்கே கொடுக்குறப்ப நாளைக்கு வெற்றி பெற வச்சாக்க அவங்களுக்கான நன்மை கிடைக்கும்னு மக்கள் நினைப்பாங்க. அதனால் சாதாரணமாகவே அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த பக்கம் கூட்டணியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பலம் வாய்ந்த கூட்டணி நிற்கிறது. காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் திமுகவுடன் உடன் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாக்கு கரெக்டாக சரியாக விழும் தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு தான், திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு அதாவது திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு நாங்கள் வந்து கூட்டணி சேர மாட்டோம், இல்லை அவங்களோட ஆதரவை பெற மாட்டோம் என்று சொல்லி வந்த நாம் தமிழர் இப்போ வந்து தேமுதிக, அதிமுக நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு இது கொள்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதற்கடுத்து விஜயை கூட தான் கூப்பிட்றாரு அவர், தம்பி வருவார்னு. ஏனென்றால் அவருக்கு என்னென்னா, அவர் ஒன்றும் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, எம்எல்ஏயும் ஜெயிக்க போகிறதில்லன்னு தெரியும். அவருக்கு போன தடவை 8000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா இந்த தடவை 10,000 ஓட்டு வாங்கியிருந்தால் வெற்றின்னு கொண்டாடுவார். இதுதான் நாம் தமிழருடைய இதாக இருக்குது, அதுதான் இருக்கும். அதை வைத்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இளைஞர்கள் எல்லாம் நிறையா வராங்க. அது இல்லாமல் இந்த முறை கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம், நாங்கள் வளர்கிறோம்.
விரைவில் ஆட்சியை பிடிப்போம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் விரைவில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்பவர் ஏன் விஜயை கூப்பிடணும்? நீங்கள் விஜய் மட்டும் ஏனென்றால் விஜய் என்பவர் வந்து ஒரு இளைஞர்கள் அந்த அந்த இடத்துல இவர் எங்கெங்கே வாக்கு வங்கின்னு வச்சுருக்காரோ அந்த இடத்துல டென்ட் பண்ணுவார்னு அவர் நினைக்கிறார். இப்போ அவர் தனியாக நின்னார்னா இவருடைய வாக்கு வங்கி சரிவடையும்னு இப்போவே கணிக்கிறார் அவர். ஏன்னா எந்த இடத்துல யாரோட இப்போ நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 67 இல்லை ஒரு 70களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டுக்கும் எதிர்ப்பான ஒரு சில கொஞ்சம் வாக்குன்னு கொஞ்சம் இருக்குது. ஒரு 10% வாக்கு அதைத்தான் விஜயகாந்த் பெற்றார். விஜயகாந்த் இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கி நாம் தமிழர் வாங்குது. நாளைக்கு இவங்க 2 பேரும் இல்லாத சூழ்நிலை விஜய் வாங்குவார். அவ்வளோதான். விஜயகாந்த் அளவிற்கு செல்வாக்கு உள்ளவரான சீமான் இல்லை. நீங்கள் யாருக்காவது போடணும்ல. நீங்கள் அதிமுக திமுக இரண்டுமே கூட்டணியாக நிற்குது. இப்போ நான் காங்கிரஸ் தனியாக நின்னா அந்த வாக்கு விழலாம். காங்கிரஸ் தனியாக நின்னா அந்த வாக்கு விழலாம். இன்றைக்கி வந்து பிஜேபியும் அவங்களும் தனியாக நின்று ராம் தமிழன் தனியாக நிற்கிறப்ப அந்த வாக்கு ரெண்டு இடத்துல பிரிஞ்சிச்சு. அதுதான் இங்கே இருக்கிற சூழ்நிலை. நீங்கள் அதை பிரிஞ்சு தனித்தனியாக நிற்கும் பொழுது அந்த வாக்கு வங்கி தெரியும். ஆனால் இன்றைக்கி விஜய் வரும் பொழுது அந்த 3வது வாக்கு வங்கி என்று இருக்கின்ற நான் சொல்கிற அந்த 10% ஓட்டுன்றது அவருக்கு அதிகமான போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் இவருக்கு டென்ட் ஆகும்னு நினச்சி தான் இப்போவே அதை சார்ந்து நிற்கிறார். விஜய்க்கு அழைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறார். அவரை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அவருக்கே தெரியும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அதை எதிர்பார்த்தும் அவங்க கட்சி நடத்தலை. அவ்வளோதான். புதுச்சேரியில் ஒரு எதிர்ப்பு நிலை, அதாவது ரங்கசாமி அவர்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலை எடுத்திருக்கிறார் என்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. தொடர்ந்து நேற்று கூட காங்கிரஸ் தலைவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள். இதில் எதுவும் மாற்றங்கள் தெரிகிறதா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? அங்கே மாற்றம்னு சொல்கிறத விட ரங்கசாமிக்கு ஏமாற்றம் முன்னாடியே வரும்னு தெரியும். ஏன்னா பாஜகவுடைய நான் எல்லா இடங்கள்லையும் பண்ணது தான் அங்கேயும் பண்ணாங்க. அங்கே என்ன பாஜக இருந்துச்சா? போன எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷனில் பாஜக என்பது இப்போ எங்கே இருந்துச்சு? அங்கே இல்லவே இல்லை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்ற நமச்சிவாயத்திலிருந்து எல்லோரையும் கொண்டு வந்து தான் முன்னிறுத்தி பாஜக வெற்றி பெற்றதாக காட்டினாங்க. ரங்கசாமியையும் ஏதோ ஒரு விதத்தில் மிரட்டி அவருக்கு முதலமைச்சர் பதவி வேணும், அதற்கு இவர்கள் ஆதரவு வேணும், இப்படி அந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. கண்டிப்பாக அந்த கூட்டணி ஒன்றாக இருக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன செய்வாங்க? அடுத்த தேர்தலை நோக்கி பாஜக நகரும். என்ன செய்வாங்கன்னா ரங்கசாமியை கவிழ்த்து விட்டு அந்த கட்சியிலேருந்து இழுத்து நாம் வர முடியுமான்னு பார்ப்பாங்க. அவங்க சின்ன மாநிலங்கள்லாம் கோவாலேருந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்த்தோம். டெல்லியிலெல்லாம் எல்லா இடங்களிலும் இவர்கள் எப்படி, ஏன்னா டெல்லியிலலாம் அவர்கள் மெஜாரிட்டி ஃபுல்லாகவே இருந்ததுனால அவரை கெஜ்ரிவாலை கவுக்க முடியல. அவர்களையும் 5 கோடி 10 கோடி நிலையில் தலைநகரில் மட்டும் எல்லா எம்பி தொகுதி அவங்க வெற்றி பெற்றது எப்படி? இல்லை, அது வேறொரு சூழ்நிலையாக அங்கே இருக்குது. ஏன்னா பவர்ஸ் ஃபுல்லாக சென்ட்ரலில் இருக்குது. அங்கே வந்து டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பவரும் போலீஸ் பவர் முதற்கொண்டு எல்லாம் அங்கே இருக்குது. ஒன்றுமே கிடையாது. கல்வியும் சுகாதாரமும் மட்டும்தான் இது இருக்குது. அவங்களுக்கு ஃபண்டும் கிடையாது. கவர்னரை வச்சு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவரை உள்ளேயும் அனுப்பின பிறகு அவர் மேலே நம்பிக்கை குறைவான விஷயங்களை அவங்க இது வந்து மக்களாகவே வாக்களித்ததா இருக்குமா அல்லது தேர்தல்? இல்லை, அது எதுவும் சொல்ல முடியாது. நம்ம கணிக்க முடியாது. இரண்டாவது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் கெஜ்ரிவால் கட்சிக்கும் ஆம் ஆத்மிக்குமான கூட்டணி வந்து ஒரு பொருந்தாததாக அங்கே இருந்திருக்கிறதுன்னு கூட நான் நினைக்கிறேன். இருவருக்கும் நீங்கள் அதே பக்கத்தில் பஞ்சாபில் எதிர்த்து நின்னோம். காங்கிரஸ் பெரும்பான்மையாக வின் பண்ணியிருக்கு. அதே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிர்த்து நிற்கும் பொழுது, ஏன்னா காங்கிரஸுக்கு எதிரான கொள்கை கொண்டது தான் ஆம் ஆத்மியும். காங்கிரஸ் பாஜக ரெண்டையும் எதிர்த்தா வந்துச்சு. முதல்ல காங்கிரஸ் தான் எதிர்த்தாங்க. அவங்க எந்த இடத்த ஃபில் பண்ணாங்க? நீங்கள் காங்கிரஸ்டேருந்து தானே ஆட்சியை பறிச்சாங்க. நீங்கள் அதே காங்கிரஸ் வந்து மறுபடியும் ஒன்று சேரும் பொழுது அந்த வாக்குகள் வந்து ஒன்று சேரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க வாக்கு அவங்களுக்கு அவங்க வாக்கு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்றது தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியாக கூட அமைந்து விட்டதோ என்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எப்படி நின்றுச்சு அது மாதிரி நீங்கள் கேரளாவில் எப்படி நின்று இன்னைக்கு காங்கிரஸ் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்குல்ல. உங்களுக்கு போன தடவை விட ஒரு 2 தொகுதி கூட தான் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி இந்த தடவை ஜெயிச்சிருக்கோம். ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே அமைஞ்சிருச்சோன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ எதிர்காலம் உங்கள் கையில் என்று சொல்லலாமா? அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு? கண்டிப்பாக. நீங்கள் அது இப்போவே தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் என்பது எங்களுக்கு இன்றைய நீங்கள் அவர் ராகுல் காந்தி அவர்கள் செயல்படுவாரா அதை அப்படியான்லாம் பேசுனதுக்கெல்லாம் வாய் அடைக்க வைக்கிட்டாங்க. அவரே செயல்பாட்டில் காட்டிட்டார். நீங்கள் அடுத்தது இன்னொரு பெண் சிங்கம் உள்ளே வரப்போகுது. வேற பிரியங்கா காந்தி உள்ளே வர்றாங்க. இவர் எந்த வாரிசு எந்த குடும்ப அரசியல்னு இவர் சொன்னாரோ,
இப்போ அதெல்லாம் மீறி அங்கே உள்ள அவங்களே வர்றாங்க, வந்து இவரை ஒரு குழல் துப்பாக்கியே இவரால் சமாளிக்க முடியல, இரட்டை குழல் துப்பாக்கியாக அங்கு செயல்படும் பொழுது இவர் திணறுவதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக ராகுல் காந்தியுடைய எமர்ஜ் ஆகி பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகி அடுத்தது எங்கள் காலம் ராகுல் காலமாக தான் வரும். ராகுல் காலம் போய் ராகுல் காலம் வருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி. இவ்வளவு நேரம் வரை உங்களது மதிப்பு மிகுந்த நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து மக்களுக்கு உங்களது கருத்துக்களை எடுத்துரைத்ததுக்கு எங்களது இதயம் கிடைந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, அடுத்த ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.